ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு அமரராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிட்டோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி இங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 834 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 2015லேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இந்த ட்ரெண்டுக்குள்ளாரே இது அப் அண்ட் டவுனாக வந்திருக்கு. 2021ல் இதோட ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகெயின் கரெக்ஷன் வந்துட்டு இது ப்ரீவியஸ் லோ நியர்பை ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வந்துட்டு இப்போ ரெக்கவர் ஆகி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. இதை சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா மேக்ஸிமம் மேலே இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 2009ல் 15 to 20 ருபீஸ் கிட்ட இருந்த இதோட ப்ரைஸ் அதுவே 2015ல் 1127 வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ க்ரீன் எனர்ஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே பேட்ரிக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட ப்ரைஸை இந்த அளவுக்கு ஏற்றிட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஒரு ரேலி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7925% கிட்ட நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2015ல் இவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஓவர் வேல்யூஷன் சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ எடுக்கிறேன். 2009ல் இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 0.8 கிட்ட இருந்திருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 2015ல் இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 11 கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஓவர் வேல்யூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.6 கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபேரான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது 2021ல் இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்போ கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ 835 கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.5 கிட்ட தான் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது இப்போ இது ஃபேரான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரெக்ஷன் வந்தாவே இது நல்லா கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாக் தான். ஃபியூச்சரில் இதுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் கீழே வந்துச்சுன்னா நல்லாவே நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். எந்த அளவுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். 2015 to 20 கரெக்ஷன் கொடுத்த டைம் அப்போ பார்க்கும்போது 68.9 அரௌண்ட் 69% கிட்ட இது கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மேலே புல்லிஷாக இருக்கும்போது 7000 வரைக்கும் நல்ல புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் ஆகும்போது 70% கிட்ட தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 50 வரைக்கும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.2 கிட்ட இருந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் 350 கிட்ட இருக்கும்போது இதோட புக் வேல்யூ 2.2 கிட்ட இருக்குது. இப்போ இது 830 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.5 கிட்ட தான் இருக்குது. 2009ல் இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.7 கிட்ட இருந்திருக்கு. அதுவே 2015ல் இதோட பி ரேஷியோ 42 கிட்ட இருந்திருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 25 ருபீஸ் கிட்ட இருந்திருக்கு. அதாவது ஒரு ஷேருக்கு இவங்க 25 ருபீஸ் கிட்ட தான் earn பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட பி ரேஷியோ 42 கிட்ட இருந்திருக்கு. ஸோ அப்போ கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இது ஓவர் வேல்யூஷன் சொல்லிட்டு. இப்போ இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.4 கிட்ட தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 31.2 கிட்ட இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி நல்லாவே கம்மியாக இருக்குது. 10 இயர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 24 கிட்ட இருக்குது. ஸோ 10 இயர்ஸ் பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். 2015ல் இதோட ஏர்னிங் பர் ஷேர் 25 ருபீஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ 1100ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஏர்னிங் பர் ஷேர் 25 ருபீஸ் கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ 834 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட ஏர்னிங் பர் ஷேர் 45 ருபீஸ் கிட்ட இருக்கு. புல்லிஷ் கண்டினியூ ஆனிச்சுன்னா மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஹைட்டு லோ நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இது மேக்ஸிமம் 1400 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையை இது பிரேக் பண்ணுச்சுன்னா இது 1400 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குன்னா 1500 வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது. ஸோ ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது 1400 இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது 1500. ஸோ 1400 to 500 நம்ம எதிர்பார்க்கலாம். இது 1000 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா இது 1500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கரெக்ஷன் ஆகி கீழே வந்துச்சுன்னா
இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இந்த செக்டாருக்கு இல்ல அமரராஜா இல்ல எக்ஸிட் 2த்துல ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த இடத்துலேருந்து இது கரெக்ஷன் ஆகி கீழே வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 800 இருக்குது. ஸோ 800லேயே இது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி உள்ளார வராமல் ஒருவேளை இந்த 800 பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டுக்குள்ளார வந்துடுச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 680ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5 இருக்குது. எப்போவுமே ஒரு 50% கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 டிஎம்ஏ இருக்குது. ஸோ இந்த 200 டிஎம்ஏல இந்த சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 200 டிஎம்ஏ இது பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா, அதாவது 680யுமே இது பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இது வந்து 550 வரைக்கும் கீழே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது 440 இந்த ப்ரீவியஸ் லோ. ஸோ அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அந்த ஆர்எஸ்ஐ வந்து 64 கிட்ட இருக்குது வீக்லி ஆர்எஸ்ஐ. 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்துச்சுனாவே புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 64ல் இருக்கிறதுனால புல்லிஷில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபண்டமெண்டலை பார்ப்போம். இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 330 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 2.5 கிட்ட இருக்குது. ஸோ புக் வேல்யூலேருந்து 2.5 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். ஸ்டாக் பிஇ பார்த்துட்டோம் 17.4 கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஆர்ஓசிஇ வந்து 20% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 14.8% கிட்ட இருக்குது. இவங்க டிவிடெண்ட் வந்து 0.73% கிட்ட கொடுக்குறாங்க. earning per share வந்து 45 கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து 28% கிட்ட இருக்காங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 24% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 3% இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். இது 2 கிட்ட இருக்குது. பிஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இது 1.82 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து 14.9% கிட்ட இருந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 4.10% கிட்ட இருந்திருக்கு இவங்களோட ப்ராஃபிட். குவார்ட்டர் வைஸ் வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் மந்தில் 214 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பரில் வந்து 240 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர்னு பார்க்கும்போது செப்டம்பர் வந்து 12.55 ருபீஸ் கிட்ட earning per share வந்திருக்கு. அதுவே டிசம்பரில் 14 ருபீஸ் கிட்ட earning per share. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது. இப்போ வந்து இயர் ஆன் இயர் பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் 2023ல் 694 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 784 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. earning per shareன்னு பார்க்கும்போது மார்ச் 2023ல் 40 ருபீஸ் கிட்ட earning per share இருந்திருக்கு. இப்போ வந்து 45 ருபீஸ் கிட்ட earning per share இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது earning per share வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2012ல் உங்களுடைய சேல்ஸ் வந்து 2364 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 10,891 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் வந்து இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.